ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இது வரைக்கும் பைத்தான் இன்ஸ்டாலேஷனும் பைத்தானோட பேசிக் சின்டெக்ஸும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் பைத்தானோட வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோஸும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தானோட ஐடிஎல்ஏ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐடிஎல்ஏ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் 2 வேல்யூஸை டைரெக்டாக ஆட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 2+3 அப்படின்னு கொடுத்தோன்னா 5ன்ற அவுட்புட் நமக்கு உடனே கிடச்சிரும். இங்கே 2, 3ன்ற வேல்யூஸை டைரெக்டாக கொடுக்காம வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள்ஸை வச்சு ஒரு அடிஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலான்றதை பார்ப்போம். எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு 2ன்ற வேல்யூ அசைன் பண்ணுவோம். இந்த லைனுக்கு நமக்கு எந்த அவுட்புட்டும் கிடைக்காது, ஏன்னா நம்ம ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவை ஜஸ்ட் அசைன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அடுத்த லைனில் x+3 அப்படின்னு கொடுத்தோன்னா எக்ஸில் இருக்க 2ன்ற வேல்யூவும் நம்ம கொடுத்த 3ன்ற வேல்யூவும் ஆட் ஆகி 5ன்ற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இங்கே நம்ம 3ன்ற வேல்யூவை டைரெக்டாக கொடுக்காம ஒய்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு x+y அப்படின்னு கொடுத்தோன்னா 5ன்ற அவுட்புட் நம்ம கிடச்சிரும். அதாவது எக்ஸில் 2ன்ற வேல்யூவும் ஒய்யில் 3ன்ற வேல்யூவும் இருக்கும். அடுத்து எக்ஸ்ன்ற வேரியபிளில் 9ன்ற வேல்யூவை ரீஅசைன் பண்ணலாம். இப்போ நம்ம x+yன்னு கொடுத்தோன்னா 12ன்ற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அதாவது எக்ஸில் 9ன்ற வேல்யூவும் ஒய்யில் 3ன்ற வேல்யூவும் இருக்கும். இப்போ நம்ம ஏபின்ற வேரியபிள் ஒன்று புதுசாக கொடுப்போம். இப்படி கொடுக்குறப்போ நமக்கு ஒரு எரர் கிடைக்கும். அதாவது ஏபின்ற வேரியபிள் இன்னும் டிஃபைன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. பைத்தானில் எப்போ ஒரு வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த வேரியபிள் டிக்ளேர் ஆகும். இப்போது x+10ன்னு சொல்லிட்டு ஒரு அடிஷன் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ நமக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா 19 சொல்லிட்டு கிடைக்கும். அதாவது எக்ஸில் 9ம் 10ன்ற வேல்யூவும் ஆட் பண்ணுறப்போ 19 கிடைக்கும். அடுத்து முன்னாடி வந்த அவுட்புட்டையும் ஒய்ன்ற வேல்யூவும் ஆட் பண்ணுறதுக்கு 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, அந்த முன்னாடி வந்த வேல்யூ ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அவுட்புட் கிடச்சிரும். இங்கே 22ன்றது கிடைக்கிது. அதாவது 19 ப்ளஸ் ஒய்யில் 3ன்ற வேல்யூ இருக்கும். இல்லை அப்படின்னா _ ஒய்ன்னு கொடுத்தோன்னா முன்னாடி வந்த அவுட்புட், அதாவது இங்கே முன்னாடி வந்த அவுட்புட் 22 ப்ளஸ் ஒய்ன்னு ஆட் பண்ணுறப்போ 25 நமக்கு கிடச்சிரும். அடுத்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளில் என்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ புதுசாக நேம்ன்ற வேரியபிளுக்கு பைத்தான் ஹப் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணலாம். எனக்கு இப்போது இந்த வேரியபிள் கூட ராக்ஸ்ன்ற இன்னொரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணோம். இது எப்படி பண்ணலான்னா நேம் ப்ளஸ் ராக்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா பைத்தான் ஹப் ராக்ஸ் அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். இதே இதில் ப்ளஸ் இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்வேலிட் சின்டெக்ஸ்னு ஒரு எரர் அடிக்கும். அதாவது 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணோம் அப்படின்னா நடுவில் கண்டிப்பாக ஒரு ஆடுன்ற ஆப்ரேட்டர் இருக்கணும். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸை தான் நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் இருக்கும். இந்த கேஸில் பைத்தான் ஹப்ன்ற ஸ்ட்ரிங்லேயும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ் எப்போவுமே 0ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். இப்போது பைத்தான் ஹப்ன்ற ஸ்ட்ரிங்கில் 0ன்ற இண்டெக்ஸில் pன்ற கேரக்டரும் 1ன்ற இண்டெக்ஸில் ஒய்ன்ற கேரக்டரும் 2ன்ற இண்டெக்ஸில் tன்ற கேரக்டரும் இருக்கும். அதேமாரி ஒவ்வொரு இண்டெக்ஸ்லேயும் ஒவ்வொரு கேரக்டர் அடுத்தடுத்து இருக்கும். இப்போ நம்ம இந்த நேம் ஆஃப் 0ன்னு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு 0ன்ற இண்டெக்ஸில் இருக்க கேரக்டர் கிடைக்கும், அதாவது p. இப்போ நேம் ஆஃப் 8ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டோட்டல் லென்த் 8. ஸோ கடைசி கேரக்டர் நமக்கு கிடச்சிரும். இதே இது நான் நேம் ஆஃப் 10ன்றது கொடுக்குறேன், அதாவது மொத்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் 8 தான், ஆனால் நான் 10ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு எரர் அடிக்கும். அதாவது இந்த வேல்யூ அந்த ஸ்ட்ரிங்லே இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லும். இப்போ சும்மா நேம் ஆஃப் -1ன்னு கொடுத்து பார்ப்போம். இப்படி கொடுக்குறப்போ bன்ற கேரக்டர் நமக்கு கிடைக்கிது. இதே நேம் ஆஃப் -2ன்னு கொடுக்குறப்போ uன்ற கேரக்டர் கிடைக்கிது. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு -1ன்னு கொடுக்குறப்போ கடைசியிலேருந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுத்துக்குது. இப்போ -2ன்னு கொடுக்குறப்போ கடைசி கேரக்டருக்கு முன்னாடி கேரக்டர் எடுத்துக்குது. இப்போ நம்ம நேம் ஆஃப் -8ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒய்ன்ற கேரக்டர் கிடைக்கிது. அதாவது அந்த ஸ்ட்ரிங்கில் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் போகிறப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதே நீங்கள் லாஸ்ட்லேருந்து வரப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு இப்போது இந்த ஸ்ட்ரிங்லேருந்து ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸ் மட்டும் வேணும். இது எப்படி பண்ணலான்னா நேம் ஆஃப் 0:2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா pyன்ற கேரக்டர்ஸ் மட்டும் கிடச்சிரும். இதில் நம்ம ஸ்டார்ட் இண்டெக்ஸும் எண்ட் இண்டெக்ஸும் சொல்லியிருக்கோம். இப்போ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் சொல்கிறப்போ என்னென்னா அந்த இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எண்ட் இண்டெக்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா அந்த எண்ட் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அது எடுத்துக்கும். இந்த கேஸில் 0:2ன்னு சொல்கிறப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 0, 1 இந்த 2 கேரக்டர்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் நேம் ஆஃப் 1:4ன்னு நான் கொடுக்குறேன். இந்த கேஸில் என்ன ஆகும்னா 1, 2, 3 இந்த 3 இண்டெக்ஸில் இருக்க கேரக்டர்ஸ் மட்டும் கிடைக்கும். இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ்லேருந்து எல்லா கேரக்டர்ஸுமே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நேம் ஆஃப் 1: மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்லேருந்து கடைசி இண்டெக்ஸ் வரையும் நமக்கு ஃபுல்லாக கிடச்சிரும்.
இல்லை எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் வரைக்கும் வந்தால் போதும் அப்படின்னா இந்த மாதிரி நேம் ஆஃப் :4ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 0லேருந்து 4 இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கிடச்சிரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் நேம் ஆஃப் 3:10ன்னு கொடுக்குறேன். அதாவது இந்த ஸ்ட்ரிங்கோட டோட்டல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 8 தான். ஆனால் நான் இண்டெக்ஸ் வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். இந்த கேஸில் நமக்கு எந்த எரரும் அடிக்காது. ஆனால் அந்த 3ன்ற இண்டெக்ஸ்லேருந்து அந்த ஸ்ட்ரிங்கோட கடைசி இண்டெக்ஸ் வரைக்கும் எல்லாமே பிரிண்ட் ஆயிரும். இப்போது இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளோட ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸை மட்டும் வேறு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதாவது நேம் ஆஃப் 0:3ன்னு கொடுத்து ஹாய்ன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எரர் அடிக்கும். இதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அதாவது நேம் ஆஃப் 0 = Pன்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே எரர் தான் அடிக்குது. இது என்னென்னா பைத்தானில் வந்து ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதாவது இண்டெக்ஸை வச்சு நீங்கள் ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளோட லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தான்லேயே இன்பில்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது லென்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் நேமையோ இல்லை அந்த ஸ்ட்ரிங்கையோ டைரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அதோட லென்த் என்னன்றது நமக்கு கிடச்சிரும். இப்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு n டைம்ஸ் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பைத்தானில் ஒரே லைனில் பண்ணிடலாம். அதாவது அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளையோ இல்லை அந்த ஸ்ட்ரிங்கையோ டைரெக்டாக கொடுத்துட்டு ஸ்டார் அந்த எத்தனை டைம்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணோம் அப்படியோ அது கொடுத்தீங்க அப்படின்னா அத்தனை டைம்ஸ் அந்த ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆயிரும். அடுத்து பைத்தானோட டைப் கேஸ்டிங் பற்றி பார்ப்போம். டைப் கேஸ்டிங்னா என்னென்னா ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை இன்னொரு டைப் ஆஃப் டேட்டாவை மாற்றுறது தான் வந்து டைப் கேஸ்டிங். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டீஜரை ஸ்ட்ரிங்காகவும் மாற்றுறது தான் வந்து டைப் கேஸ்டிங்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸுன்ற வேரியபிளில் 10ன்னு வேல்யூ சேவ் பண்ணுவோம். இந்த கேஸில் என்னென்னா 10ன்றதை ஒரு இன்டீஜராக எடுத்துக்கும். இல்லை எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக நான் சேவ் பண்ணோம் அப்படின்னா x = str_off கொடுத்து 10 கொடுத்தோம் அப்படின்னா 10ன்ற ஸ்ட்ரிங் வந்து எக்ஸில் சேவ் ஆயிரும். இதேமாதிரி நான் இன்டீஜராக மாற்றி சேவ் பண்ணோம் அப்படின்னா int ஆஃப்னு கொடுத்து அந்த வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இன்டீஜராக மாறிடும். இல்லை எனக்கு வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ அதாவது ஒரு டெசிமல் வேல்யூவாக சேவ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளோட் ஆஃப் அந்த வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃப்ளோட்டாக மாறிடும். இப்போ இந்த 3 வேரியபிள்ஸையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்க்குறப்போ எக்ஸுன்ற வேரியபிளில் 10ன்ற ஒரு ஸ்ட்ரிங் சேவ் ஆயிருக்கு. அதனால தான் 10ன்றது கோட்ஸோடு வந்திருக்கு. ஒய்ன்ற வேரியபிளில் 10 வந்து இன்டீஜராக சேவ் ஆயிருக்கு. ஸோ அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. இசட்டில் 10.0ன்றது சேவ் ஆயிருக்கு. அதாவது ஃப்ளோட் வேல்யூவாக சேவ் ஆயிருக்கு. இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த 3 வேரியபிள்ஸோட டைப்பையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதாவது டைப் ஆஃப் எக்ஸ்னு கொடுக்குறப்போ ஸ்ட்ரிங்னு வரும், டைப் ஆஃப் ஒய்ன்னு கொடுக்குறப்போ இன்ட்னு வரும், அதேமாதிரி டைப் ஆஃப் இசட்னு கொடுக்குறப்போ ஃப்ளோட்னு வரும். அடுத்து பிரிண்ட் பண்ணுறப்போ எப்படி ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை சேர்த்து பிரிண்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் ஆஃப் டெஸ்ட் ப்ளஸ் எக்ஸுன்ற ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகுனா டெஸ்ட் 10ன்றது கிடைக்கும். ஏன்னா எக்ஸுன்றதில் 10ன்ற ஸ்ட்ரிங் சேவ் ஆயிருக்கு. எப்போவுமே ஒரு ஸ்ட்ரிங்கை விட இன்னொரு ஸ்ட்ரிங்கை தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அதனால் இந்த கேஸில் ஒய்யோ இசட்டையோ நீங்கள் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா அது ரெண்டும் ஸ்ட்ரிங் டைப் கிடையாது. கடைசியாக 2 ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸை எப்படி டைரெக்டாக ஆட் பண்ணலான்றது பார்ப்போம். இப்போ எக்ஸுன்ற வேரியபிளில் பைத்தான்னு ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒய்ன்ற வேரியபிளில் ஹப்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்கையும் வச்சுருக்கேன். இப்போ z = x + yன்னு கொடுத்தேன் அப்படின்னா இசட்ன்ற வேரியபிளில் பைத்தான் ஹப்ன்ற ஸ்ட்ரிங் சேவ் ஆகிருக்கும்.